இன்றைய தியான தலைப்பாக ஃபெய்த் ஆன் காட், தேவன் மேல் விசுவாசமாய் இருத்தல். அதனுடைய வேத பகுதியாக எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அருமையான சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். விசுவாசம் என்பது நடக்காத ஒன்று, பார்க்காத ஒன்று. அது நமக்கு வந்து சேருகிறது, நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்வதுதான் விசுவாசம். காணுகிறவைகள் அல்ல, காணாதவைகளை நாம் அடைவோம் என்கிற ஒரு நோக்கம் இருக்கும்போது அதுதான் விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இயேசு எனக்காக வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று நான் என் உள்ளத்திலே விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது உள்ளத்திலே அந்த காரியம் நமக்கு ஆணி பாய்ந்து அது நமக்கு உள்ளாய் கிரியை செய்கிறதாய் அவரை எந்த இடத்திலும் பார்க்கத்தக்கதான காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்போது நாம் பலன் அடைகிறோம், வெற்றியாளர்களாய் மாறுகிறோம், வெற்றியை பெறுவோம், விசுவாசத்தை வளர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.